சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து டே 2ல் இருக்கும். இன்றைக்கான ப்ராசஸ் என்ன, ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 புலவர்களை கம்ப்ளீட்டாக நடத்தி கொடுத்துட்டோம், ஊவேசாவும் தேப்பாவும். இந்த வாரம் என்ன ஷெட்யூல் அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைண்ட் செட் பண்ணிட்டீங்க. 10 அதிகாரமும் 10 புலவர்களும். அடுத்த வாரம் என்ன ஷெட்யூல், அதே மாதிரி 10 அதிகாரம் 10 புலவர்கள். இதோட அந்த யூனிட்டே முடிஞ்சிருது, உங்களுக்கு நெருங்கி முடிஞ்சிருது. அதில் திராவிட மொழிகள் சம்மந்தமாக கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது ஸ்பெஷல் டாபிக்ஸாக கொடுத்துருவேன். ரைட், உங்களுக்கு அடுத்த வாரம் அது ஸ்பெஷல் டாபிக்ஸாக உங்களுக்கு கொடுத்துருவோம், ஒன்றும் பயப்பட வேணாம். ரைட், அந்த யூனிட்டில் 15 மார்க்கை நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். இப்போ 2 பேர் நடத்தி கொடுத்துருவோம், இன்றைக்கி 2 பேர் கொடுத்துருவேன், வித்து அந்த 2 அதிகாரம் அதையும் சேர்த்து அன்னைக்கு கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ ஸ்பெஷல் நோட்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அதை பிரிண்ட் அவுட் எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோஸ் கிளாஸை கவுனிங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வாரமே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஃபஸ்ட்டு என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது உடனே பிரிண்ட் அவுட் எடுக்கணுமான்னு. உடனே பிரிண்ட் எடுக்க வேணாம், அது ஜஸ்ட்டு நீங்கள் அதுதான் ஸ்பெஷல் நோட்ஸாக அழகாக கொடுத்துருக்கோம். 4 பக்கத்தில் ஒட்டுமொத்த தகவலும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் பிடிஎஃப்லேயே பாருங்கள். மொத்தமாக பல்காக என்ன பண்ணுவோம், அந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சோடனே ஒரு பிடிஎஃபாக இருக்கும், அதை போய் டபுள் சைடு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்காங்க. அது உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது விஷயம். திருக்குறளில் பிரிண்ட் எடுக்கலாமா? ஆனால் வேணாம், திருக்குறளில் ஃபுல் பிளஜ்டாக நாங்கள் ஃபுல் பிடிஎஃப் கொடுப்போம், அப்போ பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பிரிண்ட் எடுக்க நீங்கள் அலையவே வேணாம். நீங்கள் பிரிண்ட் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கொஸ்டின் பேப்பர் தான். கொஸ்டின் பேப்பரை சண்டே அனுப்புகிறோம்னா சாட்டர்டே நைட்டே அனுப்புறதுக்கான பிளானும் பண்ணியிருக்கோம். சில பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அட்டன் பண்ணுறதா தான் இருக்குது. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். அது எழுதுறது தான் உங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸாமே. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதுறது தான் கவனமாக இருக்கணும். அது மட்டும் தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்தால் போதும். வெளியே அலையவே அலையாதீங்க. நீங்கள் எங்கேயுமே அலையக்கூடாது, எதுலேயுமே நெட்டில் நிறைய தேடக்கூடாது. நிறைய புக்ஸ் உங்களால் வாங்க முடியாதுன்னா நாங்கள் ஒவ்வொன்றிலையும் எடுத்து அவுட் சோர்ஸு அது இதுன்னு கலெக்ட் பண்ணி நிறையா கொடுக்குறோம். விக்கிபீடியா பார்க்குறோம், சாட் ஜிபிடி பார்க்குறோம், அண்ட் மோர் தென் நிறைய புத்தகங்கள், பழங்காலத்து புத்தகங்களை பார்க்குறோம், தேவிரா பார்க்குறோம், ஸ்கூல் புக்கை பார்க்குறோம், எல்லாம் கம்பேர் பண்ணி தான் கொடுக்குறோம். அதுலேயும் ஒரு பாயிண்ட் விடுபட்டுச்சுனாலும் நீங்கள் சொன்னோன்னா அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துறோம். அது ஷார்ட்ஸ் வடிவில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து விடுபட்டுருக்கப்போ அதை ஆட் பண்ணிக்காங்கன்னு சொல்ல போகிறோம். புரிய ஓல்டு கொஸ்டின்ஸும் கொடுத்துட்றோம் பிடிஎஃபாக, பயப்பட வேணாம். மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். இப்போ பகடை தான் இந்த வாரம் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற பகடையை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்கள். அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஜனவரி மாதம் சூப்பர் ஃபாஸ்ட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் புக்கு கொடுப்போம், அதுலேயே மேக்ஸிமம் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு டே ஷீட் வேறு அனுப்ப போகிறேன். வீட்டுக்கு கொரியர் என்ன சொன்னேன், மே மாதம் கொரியர் அனுப்பும்போது டே ஷீட்டை அனுப்புவேன். அதில் இருக்கும் அவ்வளவு கணக்கு இருக்கும், அந்த கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அது போக ஜனவரிலேயும் உங்களுக்கு டே ஷீட் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ ஜனவரியில் ஜிகே ஆரம்பிக்கும் போது டே ஷீட் மேக்ஸும் ஸ்டார்ட் ஆயிடும். ரைட்டா, இப்பயும் கொடுத்தாலும் மெயினாக இப்போ ரீசனிங் தான் போகுது. அடுத்து ஜனவரியில் டே ஷீட் மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ இப்பயும் டே ஷீட் பிடிஎஃப்ல வரும், வீட்டுக்கும் டே ஷீட் வந்து பிரிண்ட் அவுட்டாக வரும். அப்படிங்கிற போது கவலையே இல்லை. மே மாதத்துக்கு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனே வராது. நானே கொடுத்துருவேன், சார்ட்லேயே வந்து புது புலவர்கள் சார்ந்து அது இதுன்னு போட்டு நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வெளியே எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. அதே மாதிரி குரூப்பில் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்காங்க. இந்த குரூப்பில் வர்றத இருக்குல்ல, நீங்கள் அந்த வீடியோஸை அன்னன்னைக்கு பார்த்து முடிச்சிருங்க. இப்போ உதாரணமாக சில பேர் இருப்பீங்க, சார் 2 வீடியோ பார்த்துட்டேன், மிந்தி போனால் 20-25 நிமிஷத்தில் முடிச்சு விட்டீங்க, நீங்கள் ஒரு 20 நிமிஷம் படிக்கிறீங்க, 1 மணி நேரத்தில் இந்த டாபிக் முடிச்சிட்டேன், மீதி நேரம் நான் என்ன சார் பண்ணேன்? சயின்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது எப்போ நீங்கள் வந்து படித்து முடித்த மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு டெஸ்ட்டு வச்சா 100க்கு 100 அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ தான் படித்து முடிச்சது அர்த்தம். நாங்கள் கொடுக்குற டாபிக் 2 புலவர்களும் 2 அதிகாரமும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நல்லா படிக்கக்கூடியதான். பாடலாம் திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பாடமாக சொல்லணும், அப்படி படிக்கணும். சும்மா நான் ரீட் பண்ணேன் அதெல்லாம் கதைக்காகாது, நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுவே சரியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நேரம் இருந்தால் உங்களுக்கு ஜனவரி என்ன வரப்போகுது, கான்ஸ்டியூஷன் தானே வரப்போகுது. அந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இப்போ இருந்து லைட்டாக படிங்க. அதுக்கு புக்கு வேணும் கண்டிப்பாக. புக்ஸு எல்லோரும் வச்சுக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேட்ச் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி புக்ஸு வந்து 120 லெஸ். சோசியல் சயின்ஸில் உங்கள்கிட்ட 6th இருக்கலாம், 7th இருக்கலாம், 8th இல்லாமல் போகும். இப்போ 8th மட்டும் வாங்கிக்காங்க. 10th இல்லாமல் போங்க, 10th மட்டும் வாங்கிக்காங்க. +1 +2 ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை சார், அது மட்டும் வாங்கிக்காங்க. இல்லை சார் என்கிட்ட ஸ்கூல் புக்ஸே இல்லை சார் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் நம்மகிட்ட இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புக்கு பிரிண்டடாக இல்லை. ரைட்டா, அதேமாதிரி இது சொல்லிடுறேன். அப்போ புக்கு வேணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணி அட்ரஸ் கொடுங்க, அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே 300 செட்டுன்னு சொன்னால் இப்போ எப்படி ஒரு 180 செட்டு இருக்கும், ஒரு 100 செட்டுக்கிட்ட ஆயிடுச்சு, 200 செட்டுக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்காங்க. ஏன்னா நேற்று சொன்னாங்க, நேற்று அப்டேட் சொன்னாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு தேவையான சோசியல் சயின்ஸு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்காங்க. அதே மாதிரி இல்லை ஃபுல்லாக வேணா ஃபுல்லாக சோசியல் சயின்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்பயுமே புக்கு கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க. ஃப்ரீ டைம் இருக்கா, ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஷெட்யூலில் படிங்க, அடுத்த வாரம் ஷெட்யூலில் அப்படி ரீட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியில் ஒரு கதை எடுங்க, சும்மா ஒரு முகலாயராக ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி அப்படி லைட்டாக படிங்க. எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் அதை செய்யுங்க. இல்லை சார் எனக்கு டைம் இல்லை, கரெக்டாக இருக்குது, அழகாக 2 புலவர் 2 அதிகாரம் படிச்சுட்டேன், ஒரு மேக்ஸ் டாப்பிக்கு
நீங்கள் டைஸ் கொடுத்துருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சயின்ஸ் கொடுத்துருக்கீங்க, சயின்ஸும் பார்த்து சயின்ஸ் வந்து ஸ்கூல் புக் பிடிஎஃப்ல தான் கட் பண்ணி கொடுத்துருப்பான். அது 9th 10th அப்படி தான் படிக்கணும். அது ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப போக வேண்டியதில்லை. ஏன்னா அவர் சார் நடத்துகிறத கவனிச்சாலே போதும், நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கை வாட்சாலே போதும். அதனால தான் சயின்ஸ் சில பேர் ஷார்ட் நோட்ஸ் கிடைக்குமா, நீங்கள் 5 கொஸ்டினுக்காக அதில் போய் ரொம்ப மூழ்கி எஃபோர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு யூனிட் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு சார்ந்து, தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்து, கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து இதில் ஷார்ட் நோட்ஸ் நிறைய ரெடி பண்ணுறதுல கவனமாக இருக்குது. ஏன்னா ஹை ஸ்கோர் எங்கே இருக்கோ அதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ வீடியோ வந்து ஈவினிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ஈவினிங் கொடுக்குறேன்னா, பகலில் ரெடி பண்ணுறோம். பகலில் ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் பார்த்து இந்த வாரத்துக்கானது இல்லை, அடுத்து உங்களுக்கு ஜனவரி கொடுக்கணும்ல, இலக்கணம் எல்லாமே தான், எல்லா ஒர்க்கும் பகலில் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஈவினிங் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நைட்டு அப்லோட் பண்ணுறேன். இதான் விஷயம். அதனால் ஈவினிங் கொடுக்குறேன். நான் இந்த 2 வாரத்துக்கு தான் ஈவினிங் கொடுப்பேன். ஆனால் ஜனவரி வந்துருச்சுன்னா அந்த வீடியோ எல்லாமே மார்னிங்கே உங்களுக்கு வந்துடும். மார்னிங் சில பேர் சொல்லியிருந்தீங்க மார்னிங் டயத்தில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மார்னிங்கே வந்துடும் ஜனவரியிலேருந்து. இப்போ இந்த 2 வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஈவினிங் வந்துடும். அதுக்கு அடுத்த வாரம் 3வது வாரம் அறநூல்கள் இருக்குது. அதே மாதிரி சார் ரிவிஷன் வந்து இந்த 3 வாரத்துக்கு சேர்த்து ஒரு ரிவிஷன் வச்சா நல்லாயிருக்கும், இந்த 3 வாரத்துக்கு சேர்த்து ஒரு ரிவிஷன் வச்சேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஜிகே தடவட்டு போகும். நான் நல்லா அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். புரியுது உங்களுக்கு? இந்த 3 வாரத்துக்கு தேவையானதை நீங்கள் கடைசி ஷெடியூலில் போய் பாருங்கள், ரிவிஷன் வச்சுருப்பேன். அதே மாதிரி ஜனவரியில் 4 வாரம் கான்ஸ்டியூஷன் வச்சுருப்பேன், ஒரு வாரம் கூட ரிவிஷன் கொடுக்கல. ஏன் சொல்லுங்கள்? ஒரே விஷயந்தான், அந்த கான்ஸ்டியூஷன் பயங்கரமாக படிக்கணும். ஜனவரி மாதம் வருங்க பட்டையை கிளப்பிடுவோம். கான்ஸ்டியூஷனில் ஒரு வரி விடாமல் நீங்கள் எதை வேணாலும் கேட்கட்டும், அது யூனியன் பிரதேசமாக இருக்கட்டும், மாநில உருவாக்கமாக இருக்கட்டும், ஒரு குரூப் 2 லெவலில் கான்ஸ்டியூஷன் நடத்தி விட்டுருவேன். குரூப் 1 நான் பெருசாக சொல்லலை, ஏன்னா குரூப் 4க்கு தேவையானவங்க குரூப் 2 வரைக்கும் படித்தா போதும். இப்போ குரூப் 2 குரூப் 4க்கு தகுந்த நல்ல தரமாக நடத்தி விட்டுருவேன். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் 4 வாரம் முடிக்கிறீங்கல்ல, முடிச்சோன்னா ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் நடத்துவேன். ஒரு 100 கொஸ்டின் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் மாதிரி ரிவிஷன் நடத்திக்கலாம். அதுக்காக ஒரு வாரத்தை நம்ம வேஸ்ட் அடிக்கக்கூடாது. ஏன்னா மேக்குள்ளே உங்களை எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்திருக்கீங்க, நிறைய ப்ரைவேட் வேலைக்கு போகிறவங்களும் வந்திருக்கு. உங்களுக்குலாம் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், எக்ஸாம் டயத்தில் நேரம் கம்மியாக இருக்கும். அப்போ உங்களை முன்னாடியே நான் மேமுக்குள்ளே முடிக்க வச்சு அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து அப்படியே என்ன ஒன்றா ரிவிஷன் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 50 நாள் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் கொண்டு போனால் மட்டும்தான், இப்போ எனக்கு தெரியும்ல, எனக்கு இப்படி கொண்டு போனால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் ஏதோ ஒரு அரை குறைமா 4 பேர் சொல்கிறாங்க, அவங்க 4 பேர் மாற்றி சொல்லுவாங்க, அப்படி கொண்டு போனால் எனக்கு திருப்தி இருக்காது. இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அது சில பேர் 1-2 பேர் டவுட் கேட்பீங்கல்ல, அதுக்கு தான் அந்த விஷயம். ஸோ அதர்வைஸ் ஒரு ஒன்றும் இல்லை, பக்காவாக இருக்குது ஷெட்யூலு. உங்களுக்கும் திருப்தியாக இருக்குது, எனக்கும் பக்கா திருப்தியாக இருக்குது. இந்த 2 பாடம் அளவாக போய்கிட்டே இருக்கும். சண்டே எக்ஸாம் எழுதுறதுல ஒரு 200 கொஸ்டின் வைக்கிறோம்னா 180க்கு மேலே எடுங்க சார். நான் இது வரைக்கும் நான் 180க்கு மேலே எடுத்ததே இல்லை சார். இந்த டைம் எடுங்க, 180 எடுங்க. ஸ்கோர் கார்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம், நாங்களும் மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுடைய மதிப்பெண்ணை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். உங்களுக்கும் ஒரு பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்காங்கன்னு சொல்லி கொடுப்போம். அதையும் பிரிண்ட் எடுத்து வீட்டில் ஒட்டிடுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மார்க் எப்படி வருதுன்னு பாருங்கள். எங்கே மேக்ஸில் கூடுதா குறையுதா, அதை மேக்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ் தனியாக பிரித்து அந்த ஸ்கோர் கார்டு கொடுப்போம். அப்போ கூடுதா குறையுதா நீங்களும் பாருங்கள், நாங்களும் பார்ப்போம். அதுக்கு தகுந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேறு கைடன்ஸ் கொடுக்கலாம், என்ன ஆலோசனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நாங்களும் சொல்லுவோம். அதான் ஸ்கோர் கார்டு மெத்தட்னு சொன்னேன். ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு குரூப்பில் இப்போ 1000 பேர் இருக்கீங்கன்னா 1000 பேரில் 700 பேர் பதிஞ்சிட்டீங்க, 300 பேர் இன்னும் பதியலை. புரியுது உங்களுக்கு? பதியலைன்னா அவங்க மெயில் ஐடி பிரச்சனையாக இருக்கும், ஏதோ ஒரு தெரியாமல் இருக்கும்ல, அதனால் அவங்களுக்காக டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரே தான் கொடுத்துருவோம், ஏமா அப்டேட் கொடுத்தா குரூப் ஒரு மாதிரி ஆயிருன்னு சொல்லி தான் ரொம்ப யோசிச்சு தான் பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஐடி நம்பர் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். அந்த ஐடி நம்பர் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு செமினார் நடத்தினாலோ, ஒரு புக்ஸ் வாங்கினாலோ, நம்ம என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்குறீங்க மெசேஜ்லன்னா அந்த ஐடி நம்பர் போட்டு கேளுங்க. ஏன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய டவுட் கேட்பாங்க, நான் கிளாரிஃபை பண்ணுவேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்கும்போது என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்றுன்னு. அப்போ உடனே இமீடியட்லி அதை உங்களுக்கு பதில் சொல்லவும் நல்லாயிருக்கும், குரூப்லேயும் அனுப்பிச்சி விட்ருவேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் மட்டும் வருதில்ல, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக வர்றதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் பேச சொல்லியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டோம்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணணும், நாங்கள் எது போட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக வந்துடும். ஸோ அதையும் ஒரு முயற்சி எடுக்க சொல்லியிருக்கேன் டெக்னிக்கல் டீம்கிட்ட, அதையும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்டபுள் ஜோன் நல்லா ஈஸியாக இருக்குமோ உங்களை வந்து அந்த பிஸிலே வச்சுருக்கணும். உங்களை ஷெட்யூலை விட்டுறக்கூடாது, நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த லைன்லேயே உங்களை கொண்டு போகணும். புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலை செய்வோம். டெய்லி இந்த மாதிரி ஒரு அப்டேட் நான் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவேன். குரூப்பில் மெசேஜும் போட்டிருப்பேன், டெய்லியும் இந்த மாதிரி அப்டேட்டும் கொடுத்துருவேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். நம்பிக்கையோடு படிங்க. எனக்கு இப்போ நிறைய உங்களை மோட்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, நிறையா எப்படி படிக்கணும் ஐடியா ட்ரிக்குன்னு கேட்டிருக்கீங்க. இடையில ஒவ்வொரு வீடியோவில் வரேன். இந்த சப்ஜெக்ட் வீடியோ கொடுத்து ஒரு டெஸ்ட்டை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ட்ரிக்கு சொல்லித்தரதில் சின்ன சின்ன ட்ரிக் சொல்லி தந்தால் ஆட் பண்ணிக்கிறீங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கிறது,
எப்படி நோட்ஸ் எடுக்கக்கூடாது, எந்தெந்த பாடம் படிக்கணும். இப்போ ஆரம்பத்தில் நல்லா தான் புக்ஸ் வீடியோலாம் கொடுத்தேன், ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். இன்ஸ்ட்ரக்ஷனே நிறைய லென்த்தாக போயிட்டு இருக்கு, 10 நிமிஷம். ஸோ 5 நிமிஷத்துக்கு மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கூடாதுன்னு நினச்சேன். ஓகே, பரவாயில்ல. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ, ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக படிங்க. இது நம்ம பேட்ச் இன்ஃபர்மேஷன் குரூப். இந்த குரூப்பில் பேட்ச் சம்மந்தமானது நான் சொல்லுவேன். சாய் செகண்ட் வருது, அது காமனாக ஒரு விஷயம் வரும், ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.